ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக என்கேப்சுல் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா என்கேப்சுல் சம்திங் இன்சைட் த கேப்சுல் அப்படின்னு. ஸோ கேப்சுல் பார்த்துருப்போம்ல, நம்ம மாத்திரை பார்த்துருப்போம்ல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு பவுடர் போட்டு வச்சுப்பாங்களா. ஸோ அதான் வந்து கேப்சுல் பேசிக்காக. ஸோ அதை ஜாவா கூட எப்படி ரிலேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெத்தடை வந்து நீங்கள் கேப்சுல் கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றி மோர் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் டீபக் தமிழ். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக்காக போட்டுருங்க. அண்ட் கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த லைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த டெமோக்காக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த கிரிக்கெட்டர் கிளாஸ் வந்து லைக் பேசிக்காக வந்து ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்று வந்து கிரிக்கெட்டோட நேம் அண்ட் அவங்களோட ஏஜ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஜாவா டெமோ. ஸோ இதில் வந்து ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது கிரிக்கெட்டருக்கான ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். கிரிக்கெட்டர் 1 அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். is equal to new cricketer. நெக்ஸ்ட் வந்து அந்த கிரிக்கெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணலாம். cricketer1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு விராட் அண்ட் cricketer1 டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 34 அப்படின்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி செகண்ட் கிரிக்கெட்டரும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். cricketer2 and இந்த கேஸில் கேஎல் ராகுல். ஓகே. ஏஜ் வந்து 30. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு கிரிக்கெட்டர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ cricketer1 cricketer2 அப்புறம் அவங்களோட நேமை வந்து நான் டேரெக்டாக அக்சஸ் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வேரியபிளவே அக்சஸ் பண்ணி டேட்டாவை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து டேரெக்டாக அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணி செட் பண்ணுற அப்ரோச் வந்து பேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பேட் ப்ராக்டிஸ். ஸோ இதை வந்து நம்ம பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு ஓப்ஸ் கான்செப்டில் என்கேப்சுலேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ என்கேப்சுல் என்ன சொல்லுது அப்படின்னா உனக்கு வந்து டேட்டா இருந்துச்சு, வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு மெத்தட் கூட என்கேப்சுலேட் பண்ணி அப்புறம் டேட்டாவை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த கிரிக்கெட்டர் கிளாஸ் இருக்குல்ல, இதில் போய்க்கோங்க. இங்கே இருக்கிற ரெண்டு வேரியபிளுக்குமே வந்து ஒரு செட்டார் மெத்தட் க்ரியேட் பண்ணலாம். செட்டார் மெத்தட் அப்படின்னா என்னென்னா பப்ளிக் வாய்ட் செட் நேம். ஓகேவா? நேமை செட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு பெராமீட்டராக நம்ம அனுப்புகிற நியூ நேம் வரும். நியூ நேம் அப்புறம் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ நேம். அதே மாதிரி நம்ம ஏஜுக்கும் செட் பண்ணிக்கலாம். செட் ஏஜ் இன்ட் நியூ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நியூ ஏஜ். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது செட்டர் மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெமோ போகலாம். டெமோ போயிட்டு இந்த டாட் நேமுக்கு பதிலாக அந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். செட் நேம் அப்படின்னு. அப்புறம் இந்த டேட்டாவை நம்ம அந்த மெத்தடுக்கு பாஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி செட் ஏஜ் 34. ஓகே. சேம் வந்து செகண்ட் கிரிக்கெட்டருக்கும் பண்ணலாம். ஓகே. செட் நேம். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வேரியபிளை டேரெக்டாக அக்சஸ் பண்ணி அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டேட்டாவை செட் பண்ணியிருந்தோம். அதுக்கு பதில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா என்கேப்சுல் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாவை ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இஸ் அவுட். இப்போ கிரிக்கெட்டர் 1ஓட இன்ஃபர்மேஷன் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். கிரிக்கெட்டர் டாட் நேம். நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு விராட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? சூப்பர்.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணணும், இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கிற மெம்பர் வேரியபிளை டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அது ஈவன் லைக் நம்ம செட் பண்ணுறப்பவும் அப்ளிகபிள் ஆகும், அந்த டேட்டாவை கெட் பண்ணுறப்பவும் அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, செட் பண்ண மாதிரி நம்ம கெட் பண்ணுறக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம், கிரிக்கெட்டர் போய்க்கலாம். கிரிக்கெட்டர் போயிட்டு மறுபடியும் பப்ளிக் கெட்டார் க்ரியேட் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து ஐடியே சஜஸ்ட் பண்ணது இந்த மாதிரி இல்லைக்கா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செட் நேம் எப்படி பண்ணியிருக்கணும், அதே மாதிரி கெட் நேம். ஓகே, அதே மாதிரி கெட் ஏஜ், அதுக்கும் வந்து ஒரு கெட்டார் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெமோ கிளாஸ் போயிட்டு இப்போ இந்த டாட் நேமுக்கு பதிலாக கெட் நேம் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நான் ஏஜும் பிரிண்ட் பண்ண போகிறேன். கெட் ஏஜ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு சேம் ரிசல்ட் விராத் அப்புறம் ஏஜ் 34 அப்படின்னு வரும். ஓகே, கூல். இப்போது இங்கே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, இப்போ நான் கிரிக்கெட்டர் டாட் அப்படின்னு வச்சேன்னா எனக்கு இந்த கெட் மெத்தடும் டிஸ்பிளே ஆகுது, செட் மெத்தடும் டிஸ்பிளே ஆகுது, இந்த மெம்பர் வேரியபிளும் டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்கள் லாஜிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம தான் வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ண போகிறதே கிடையாதுல்ல, கரெக்டாக? அது யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ அப்போ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு டாட் வச்சா இந்த டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகவே கூடாது சஜஷனில். அப்போனா என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன பண்ணோம், இது வந்து பப்ளிக்காக இருக்குல்ல, இதை வந்து நம்ம ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம். ஓகேவா? இது ரெண்டுமே ப்ரைவேட்டாக மாற்றிக்கலாம். ஒன்லி த்ரூ திஸ் என்கேப்சுலேட்டட் மெத்தட் வி கேன் யூஸ் தட் வேரியபிள்ஸ். இப்போது நான் இந்த கெட் நேமுக்கு பதிலாக டேரெக்டாக நேம் என்னால் எடுக்கவே முடியாது. ஏன்னா சஜஷனும் காட்டாது, நான் நேம் போட்டாலும் எனக்கு எரர் தான் காட்டும். ஓகேவா? கேனாட் ஆக்சஸ் அப்படின்னு. ஒன்லி த்ரூ கெட் ஏஜ் கெட் நேம் வழியாக மட்டும்தான் என்னால் வந்து அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு டேட்டாக்கு என்கேப்சுலேஷனை அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம கெட்டார் செட்டார் யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ நேம் இருக்குது, இந்த நேமுக்கு வந்து நீங்கள் வேலிடேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வர நேம் வந்து டாட் லென்த் வந்து இஸ் கிரேட்டர் தேன் 10 அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இருந்தால் மட்டும் எனக்கு டேட்டாவை செட் பண்ணு அப்படிங்கிற வேலிடேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த செட்டார் மெத்தடில் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் ஆஃப் ரைட்டிங் கெட்டார் செட்டார். ஓகே, ஸோ இப்போ நான் என்கிட்ட 2 வேரியபிள் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் கெட்டார் செட்டார் எழுதிட்டேன். இந்த மாதிரி வந்து ஒரு 50 வேரியபிள் 100 வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் போய் மேனுவலாக எழுத முடியாது. ஸோ அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடியிலே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது இன்டெலிஜில் ஜெனரேட் அப்படின்னு இருக்கும். ஜென்ரேட் கெட்டார் அண்ட் செட்டார் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இங்கே 2 மெம்பரையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடியே வந்து இந்த டேட்டாவை சென்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? சென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது போக இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கெட்டார் செட்டார்ஸ் வந்து யாருமே எழுதுறதே கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே வந்து @data அப்படின்னு அனோட்டேஷன் போடுவாங்க. ஓகேவா? இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதை வந்து லோம்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த அனோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கெட்டார் செட்டார் வந்து இந்த கிளாஸ்க்கு அப்ளை ஆயிடும். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எழுதணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த லோம்பாக் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகேவா? ஐ ஹோப் வந்து உங்களுக்கு என்கேப்சுலேஷன் அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு இப்போ கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.